Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்பவே ஒரு முறையான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது புலாவ் மற்றும் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிக்கன்ல செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது நம்ம மேரினேட் பண்ண போறோம். குறைவான பொருட்களை கொண்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டான ரெசிபிங்க இது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணணும். இப்போ 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட போகிறோம். முடிஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஊற விட்டுக்கோங்க. அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை ஊற வச்சுட்டு அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ரிச்சான நல்ல க்ரீமியான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த பேஸ்ட்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம முன்னதாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு சிறு துண்டு அளவுக்கு பட்டை, 3 போல் ஏலக்காய், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்குறது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடுங்க. இது எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு சூப்பரான மசாலா வாசனை வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் விழுது இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒயிட் சிக்கன் குருமா செய்ய போகிறோம். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ரிச்சாக ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இதில் நம்ம தக்காளி ஒன்று கூட சேர்க்கக்கூடாது. இந்த நிறம் மாறக்கூடாது. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துட்டு நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட போகிறோம். நிறைய பேர் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான பொருளை கொண்டு ரொம்பவே சிம்பிளாக இந்த ரெசிபி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் பரோட்டாக்கு சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டை விட அதுக்கு தான் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்யும் போது ரிச்சான டேஸ்ட்டு கொண்டு வரதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எந்த விதமான பொருளுமே கடையில் வாங்காமல் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். நிறைய பேருக்கு ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி ரெட்டிஷாக சாப்பிட்டுட்டு இதோட கலர் பார்க்கும் போதே பிடிக்காது. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவி விரும்பி சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேரண்டியாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம முந்திரியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதையே நம்ம குக்கரில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒயிட் சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பரோட்டாக்கு அல்டிமேட்டான ஒரு மேட்சாக இருக்கும். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களாவே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா இருந்துச்சுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பொருட்கள் கொசாம்சான்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.